இப்ப நீங்க தினமும் ஒரு பங்கோட விலைய மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 50 வெவ்வேறு சார்ட்டுகளை தேடி அலைபவரா இருந்தா இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க உள்ள போகலாம். ஏன்னா உங்க ஸ்கிரீன்ல விலைகள் ஏறி இறங்குறத மட்டும் நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் முதலீட்டாளர்கள் பாத்தீங்கன்னா முற்றிலும் வேற ஒரு மேப்பை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது விலை நகர்றதுக்கு முன்னாடியே பணப்புழக்கம் எங்கே போகுதுன்னு அவங்க கணிக்கிறாங்க. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ரிலேட்டிவ் ரொட்டேஷன் கிராஃப், அதாவது ஆர்ஆர்ஜி அப்படின்ற ஒரு டூலை வச்சு மார்க்கெட்டோட ரகசியங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, நிறைய ட்ரேடர்ஸ் பண்ற பெரிய தப்பே அந்த அப்சல்யூட் விலைய மட்டுமே பாக்குறது தான். அதாவது மார்க்கெட்ல ஒரு பங்கு 100 ரூபாயிலிருந்து 110 ரூபாய்க்கு போகுதுன்னா அது கண்டிப்பா லாபம்தான். ஆனா அதே நேரத்துல வேற ஒரு துறை ரொம்ப வேகமா மேல போயிட்டு இருக்குன்னா நீங்க ஒரு தவறான ட்ரெயின்ல பயணம் பண்றீங்கன்னு அர்த்தம். செக்டார் ரொட்டேஷன் எப்படி நடக்குது, ஸ்மார்ட் மணி எங்கே சுழலுது அப்படிங்கறது இந்த ஆர்ஆர்ஜி ரொம்ப துல்லியமா காட்டும். இது வெறுமனே ஒரு சார்ட் கிடையாது. இது ஒட்டுமொத்த சந்தையோட ஒரு டைனாமிக் எக்ஸ்ரேன்னு கூட சொல்லலாம். ஓஹோ! அப்போ விலை அப்படிங்கறத தாண்டி அந்த ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ அளவிடுறது தான் இங்க ரொம்ப முக்கியம்னு நல்லா புரியுது. சரி, இப்போ இந்த ஆர்ஆர்ஜி எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். ஏன்னா இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண மேப் மாதிரி தான் இருக்கு. நடுவுல ஒரு புள்ளி இருக்கு, அதை சுத்தி 4 கட்டங்கள் இருக்கு. இந்த மேப் எப்படி வரையப்படுது? வெறுமனே விலைய மட்டும் வச்சு இத கண்டிப்பா வரைய முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா 2 அச்சுகள், அதாவது ஆக்சிஸ் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் JDKRS ரேஷியோன்னு சொல்றாங்க. இது ஜூலியஸ் டி கெம்பனியர் அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு பெஞ்ச்மார்க்கோட ஒப்பிடும்போது ஒரு பங்கோட அல்லது துறையோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அளவிடுது. ஒய் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா JDKRS மொமெண்டம். இது அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தோட வேகத்தை காட்டுது. இந்த வரைபடத்தோட நடுவுல இருக்கிற அந்த மையப்புள்ளி தான் பெஞ்ச்மார்க். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிஃப்டி 500 பெஞ்ச்மார்க்கா எடுத்துக்கிட்டா அந்த மையப்புள்ளினா நிஃப்டி 500. அதுல இருந்து மத்த செக்டார்ஸ் எவ்வளவு விலகி போகுது அப்படிங்கறது தான் இந்த மேப் நமக்கு காட்டுது. அதாவது அந்த மையப்புள்ளியோட மதிப்பு 100ன்னு வச்சுப்போம். ஒரு துறை எக்ஸ் ஆக்சிஸ்ல 100க்கு வலதுபுறம் போச்சுன்னா அது நிஃப்டியை விட அதிக பலத்தோட இருக்குன்னு அர்த்தம். ஒய் ஆக்சிஸ்ல 100க்கு மேல போச்சுன்னா அதோட தேகம் அதிகரிக்குது. இது ரெண்டுமே 100க்கு மேல இருந்தா ஒரு கட்டத்துக்குள்ள போகும், ரெண்டுமே 100க்கு கீழே இருந்தா வேற கட்டத்துக்கு போகும். அந்த அடிப்படையில தான் இது அந்த டேட்டாவை 4 பிரிவுகளா பிரிக்குது. அதெல்லாம் சரி, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒவ்வொரு துறையோட பேருக்கு பின்னாலும் ஒரு வால் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அது சில இடத்துல ரொம்ப நீளமா இருக்கு, சில இடத்துல சுருக்கமா இருக்கு. அது எதை குறிக்குது? ஆமா, அந்த வால் அல்லது டெயில் அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா பாயிண்ட். அந்த வால்ல இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு நாளோட அல்லது வாரத்தோட முடிவை குறிக்குது. அந்த புள்ளிகளுக்கு இடையேயான இடைவெளி அதிகமா இருந்தா அந்த துறையோட மொமெண்டம் ரொம்ப வேகமா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த புள்ளிகள் ரொம்ப நெருக்கமா ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிட்டு இருந்தா அந்த நகர்வுல வேகம் குறைஞ்சிடுச்சு, மொமெண்டம் தேக்கமடையுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சூப்பர்! இப்போ இந்த 4 கட்டங்களையும் நம்ம இயற்கையோட பருவ காலங்களோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் தன் கையில வச்சிருக்கிற கோடிக்கணக்கான ரூபாயை மார்க்கெட்டுக்குள்ள எப்படி சுழத்துறாங்க அப்படிங்கறது இந்த கட்டங்கள் வழியாவே நம்ம ட்ராக் பண்ணலாம்னு சொல்றீங்க. அப்ப அந்த சுழற்சி எந்த இடத்துல இருந்து தொடங்குது? ஒரு இன்ஸ்டிடியூஷனோட முதலீடு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவிங் அப்படிங்கிற கட்டத்துல தான் தொடங்குது. இது லெஃப்ட் சைடு கீழே இருக்கிற லாகிங் கட்டத்துல இருந்து மேல் நோக்கி நகரத் தொடங்குற ஒரு இடம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற ஆர்எஸ் ரேஷியோ இன்னும் 100க்கு கீழே தான் இருக்கும். ஆனா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற ஆர்எஸ் மொமெண்டம் மெதுவா 100ஐ தாண்டி மேல வர தொடங்கியிருக்கும். அடிப்படை ஸ்ட்ரென்த் இன்னும் வரல, ஆனா வேகம் திரும்பிடுச்சு. ஓகே. அப்போ விலை பெரிய அளவுல உயர்ந்திருக்காது. மார்க்கெட்டை விட அது இன்னமும் பின்தங்கி தான் இருக்கு. ஆனா அதை யாரோ ரகசியமா வாங்க தொடங்கிட்டாங்க. இதுதான் ஸ்மார்ட் மணி அக்யூமுலேஷன் நடக்கிற இடம். இத ஒரு வசந்த காலம்னு சொல்லலாம். பனியில உறைஞ்சிருந்த விதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முளைக்க தொடங்குற நேரம். கரெக்ட். அடுத்ததா இந்த ஸ்மார்ட் மணி தொடர்ந்து உள்ள வரும்போது அந்த துறை லீடிங் அப்படிங்கிற கட்டத்துக்கு போகும். இது வலதுபுறம் மேல இருக்கிற கட்டம். இங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ் ரேஷியோ அப்புறம் ஆர்எஸ் மொமெண்டம் ரெண்டுமே 100 விட அதிகமா இருக்கும். ஒரு கோடை காலம் மாதிரி. இதுதான் மார்க்கெட்டோட ஹாட்ஸ்பாட். இங்க தான் பெரிய பிரேக் அவுட்கள் நடக்கும், வால்யூம் ரொம்ப அதிகமா வரும். ஆனா ஒரு விஷயம், எல்லா ரீட்டைல் ட்ரேடர்களும் நியூஸ்ல பார்த்துட்டு வாங்குறதுக்கு வர்றதுக்குள்ள இன்ஸ்டிடியூஷன்கள் ஏற்கனவே இந்த லீடிங் கட்டத்துல ஒரு பெரிய லாபத்துல உட்கார்ந்திருப்பாங்க.
ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இப்போ லீடிங் கட்டத்துல இருந்து அடுத்து வலதுபுறம் கீழே இருக்கிற வீக்கனிங் கட்டத்துக்கு ஒரு துறை வருதுன்னு வச்சுப்போம். இங்க மொமெண்டம் 100க்கு கீழே வந்துருது. ஒரு ட்ரேடரா எனக்கு என்ன தோணும்னா, ஓஹோ மொமெண்டம் உடைஞ்சிடுச்சு, அப்போ இத உடனே ஷார்ட் பண்ணும் அல்லது கையில இருக்கிறத உடனே வித்துடணும் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அந்த வீக்கனிங் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு நெகட்டிவ் ஃபீல் தானே கொடுக்குது. அங்கதான் நிறைய ட்ரேடர்கள் மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்க்கணும். வீக்கனிங் கட்டம் அப்படிங்கிறது ட்ரெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னோ இல்ல உடனே ஷார்ட் பண்ணணும்னோ அர்த்தம் கிடையாது. நீங்க கவனமா பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல அது இன்னும் 100க்கு வலது புறத்துல தான் இருக்கு. அதாவது அதோட அடிப்படை ரிலேட்டிவ் பலம் இன்னும் நிஃப்டியை விட அதிகமா தான் இருக்கு. இன்ஸ்டிடியூஷன்கள் தங்கள் லாபத்துல ஒரு பகுதியை மட்டும் வெளியே எடுக்கிறாங்க. இங்க ஒரு சின்ன புல்பேக் அல்லது கன்சாலிடேஷன் நடக்கலாம். இத நாம ஒரு இலையுதிர் காலம்னு சொல்லலாம். அப்போ வீக்கனிங் கட்டத்துல ஒரு பங்கை ஷார்ட் பண்றது ரொம்ப ஆபத்தான விஷயமா? ரொம்பவே ஆபத்து. ஏன்னா பல நேரங்கள்ல வீக்கனிங் கட்டத்திலிருந்து ஒரு துறை மீண்டும் லீடிங் கட்டத்துக்கே திரும்பி போகும். இத ஹாஃப் சைக்கிள் ரொட்டேஷன்னு சொல்றாங்க. ட்ரெண்ட் இன்னும் பாசிட்டிவா தான் இருக்கு, ஆனா அதோட வேகம் மட்டும் கொஞ்சம் குறையுது. அதனால புதுசா என்ட்ரி கொடுக்கறத மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும். அதாவது வண்டியோட ஆக்சிலரேட்டர்ல இருந்து காலை எடுக்கிறாங்க, அதனால வேகம் குறையுது. ஆனா வண்டி இன்னும் ரிவர்ஸ் கியருக்கு மாறல, இன்னும் முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. நல்லா புரியுது. அப்படியானால் எப்போதான் அதுல இருந்து பணம் முற்றிலுமா வெளியேறுதுன்னு நம்ம முடிவுக்கு வருது? அது லாகிங் கட்டத்துக்கு வரும்போது நடக்கும். இது லெஃப்ட் சைடு கீழே இருக்கிற கட்டம். இங்க ஸ்ட்ரென்த் மொமெண்டம் ரெண்டுமே 100க்கு கீழே இருக்கும். ஒரு குளிர்காலம் மாதிரி இங்க முதலீடுகள் எல்லாம் முற்றிலுமா உறைஞ்சு போயிடும். இன்ஸ்டிடியூஷன்கள் அந்த துறைய முழுவதுமா விட்டுட்டு தங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு வேற துறைக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த லாகிங் கட்டத்துல இருக்க பங்குகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது உங்க முதலீட்டை அப்படியே முடக்கிடும். லாங் பொசிஷன்ஸ் போறத கண்டிப்பா தவிர்க்கணும். சரி, இப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்னு ஓரளவு புரியுது. ஆனா நம்ம கேட்பவர்கள் தங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ப இதை எப்படி கொண்டு போய் பயன்படுத்துறது? ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களும் இருப்பாங்க, பொசிஷனல் ட்ரேடிங் பண்றவங்களும் இருப்பாங்க. அவங்க எந்தெந்த கட்டங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணணும்? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நீங்க ஒரு பொசிஷனல் ட்ரேடரா இருந்தா, நீங்க கண்டிப்பா வலுவான மொமெண்டம் இருக்கிற லீடிங் துறைகளை மட்டும்தான் தேடணும். ஏன்னா நீங்க ரொம்ப நாள் ஒரு பங்க ஹோல்ட் பண்ண போறீங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருந்தா, நீங்க இம்ப்ரூவிங் அப்புறம் லீடிங் இந்த 2 கட்டங்களையும் கவனம் செலுத்தலாம். வீக்கனிங் கட்டத்தை கண்காணிக்கணும், ஆனா லாகிங் கட்டத்தை முற்றிலுமா தவிர்த்துடணும். அதாவது எதிர்கால மார்க்கெட் லீடர்களை முன்கூட்டியே பிடிக்கணும்னா நாம இம்ப்ரூவிங் கட்டத்துல இருக்கிற பங்குகளை தேடணும். அங்கதான் நமக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ அந்த செக்டார் ரொட்டேஷனுக்கு ஒரு நிஜ உலக உதாரணத்தை பார்த்தா இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 2020 கோவிட் கிராஷ் சமயத்துல மார்க்கெட்ல நடந்த ஒரு பெரிய ரொட்டேஷனை இந்த ஆர்ஆர்ஜில பார்த்திருந்தா அது எப்படி இருந்திருக்கும்? அது ஆர்ஆர்ஜிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 2020 பிப்ரவரி மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் அப்புறம் ஃபினான்ஸ் துறைகள் எல்லாம் ஆர்ஆர்ஜில லீடிங் கட்டத்துல ரொம்ப ரொம்ப வலுவா இருந்துச்சு. ஆனா அந்த லாக்டவுன் செய்திகள் வர தொடங்கின உடனே அவற்றுக்கு மொமெண்டம் சரசரன்னு குறைஞ்சு வீக்கனிங் கட்டத்தை கடந்து ரொம்ப வேகமா லாகிங் கட்டத்துக்குள்ள ஒரு பெரிய வால் நீளத்தோட விழுந்துச்சு. அடி சறுக்குச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. லாகிங் கட்டத்துல கிடந்த ஃபார்மா துறை பாத்தீங்கன்னா திடீர்னு மொமெண்டம் கிடைச்சு இம்ப்ரூவிங் கட்டத்துக்கு ரொம்ப வேகமா லீடிங் கட்டத்துக்கும் போச்சு. அப்போ அந்த சமயத்துல நீங்க வெறும் பேங்கிங் ஷார்ட்டையோ இல்ல நிஃப்டியோ மட்டும் பார்த்திருந்தா உங்களுக்கு மார்க்கெட் வீழ்ச்சி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் காலியாயிடுச்சுன்னு தான் தோணியிருக்கும். ஆனா ஆர்ஆர்ஜியை பார்த்திருந்தா பணம் பேங்கிங்ல இருந்து வெளியேறி ஃபார்மாக்குள்ள நுழையறத நாம லைவா பார்த்திருக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு அனாலிசிஸ் இது. சரி, இதுல இன்னொரு சந்தேகம். இந்த 4 கட்டங்களும் ஒண்ணுக்குள்ள தொடர்புடைய ஒரு சுழற்சி முறைன்னு சொன்னீங்க. லீடிங்ல இருந்து வீக்கனிங், அப்புறம் லாகிங், இம்ப்ரூவிங், திரும்பவும் லீடிங்னு வருமா? இல்ல சில நேரங்கள்ல இது வேற மாதிரி சுழலுமா? அது சில நிலங்கள்ல ஃபெயில்டு ரொட்டேஷனா கூட மாறலாம். எல்லா நேரங்கள்லயும் இது ஒரு முழுமையான வட்டமா சுழலாது. இப்போ ஒரு துறை இம்ப்ரூவிங் கட்டத்துக்கு வருது, மொமெண்டம் கிடைக்குது, ஆனா அடிப்படை ஸ்ட்ரென்த் வராததால அது மீண்டும் லாகிங் கட்டத்துக்கே திரும்பிடலாம். அதனால தான் அந்த வால் எந்த திசையில போகுது, எந்த கோணத்துல பயணிக்குது அப்படிங்கறத நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். சூப்பர். ஆனா இப்ப எனக்கு ஒரு பிராக்டிக்கலான கேள்வி வருது. இப்போ நான் ஆர்ஆர்ஜியை ஓபன் பண்றேன், ஒரு பங்கு லீடிங் கட்டத்துல இருக்கிறத பாக்குறேன். பார்த்த உடனே அதை நான் வாங்கிடலாமா? இந்த டூல் எனக்கு பை சிக்னல் கொடுக்குதா? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியா எழுப்புது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ஆர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் மார்க்கெட் மேப் மட்டும்தான்.
அதுவே உங்களுக்கு வாங்குறதுக்கோ விக்கிறதுக்கோ ஆன சிக்னல் கிடையாது. நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்றாங்க. லீடிங்ல இருந்தா உடனே பை பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்குன்னு ஒரு சரியான செயல்முறை இருக்கு. ஓகே, அந்த செயல்முறைய நாம படிப்படியா பிரிச்சு பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு 6 படி செயல்முறை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க ஆர்ஆர்ஜிய திறக்கணும். 2வது ஸ்டெப், அதுல லீடிங் மற்றும் இம்ப்ரூவிங் பிரிவுகள்ல என்னென்ன துறைகள் இருக்குன்னு கண்டறியணும். 3வது, அந்த துறைகள்ல இருக்கிற வலுவான பங்குகளை நாம தேர்ந்தெடுக்கணும். அதாவது டாப் டவுன் அப்ரோச் மாதிரி செக்டாரை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டாக்கை செலக்ட் பண்றது. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப், அந்த பங்குகளோட தனிப்பட்ட சார்ட்டை நீங்க திறக்கணும். இங்க தான் உங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் உள்ள வருது. 5வது ஸ்டெப் மத்த டெக்னிக்கல் விஷயங்களை நாம சரி பார்க்கணும். அதாவது பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு, ஹையர் ஹைஸ் வருதா, பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்க்கணும். வால்யூம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வால்யூம் ஸ்பைக் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் இன்ஸ்டிடியூஷன் உள்ள வராங்கன்றதுக்கான கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜஸ் பார்க்கணும். 20, 50 மற்றும் 200 இஎம்ஏக்கு மேல விலை இருக்கான்னு சரி பார்க்கணும். சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்களை கவனிக்கணும். கடைசியா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஒட்டுமொத்தமா நிஃப்டி துறை மற்றும் பங்கோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த கன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்ச பிறகுதான் 6வது ஸ்டெப்பா நீங்க என்ட்ரி கொடுக்கணும். இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமாகுது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆர்ஆர்ஜி அப்படிங்கிறது ஒரு ரேடார் மாதிரி. கடல்ல எந்த இடத்துல மீன் கூட்டமா இருக்குன்னு அது காட்டிடும். ஆனா மீனை பிடிக்க நீங்க சரியான தூண்டிலையும் வலையையும் பயன்படுத்தி தானே ஆகணும். இங்க பிரைஸ் ஆக்ஷன், வால்யூம், இஎம்ஏ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துற வலை மாதிரி. சார்ட்டை ஓபன் பண்ணாம வெறும் ரேடார் மட்டும் வச்சுக்கிட்டு மீன் பிடிச்சிட முடியாது இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆர்ஆர்ஜி எந்த கடல்ல எந்த பகுதியில மீன் இருக்குன்னு உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும். ஆனா மீனை பிடிக்கிற வேலை உங்களுடைய டெக்னிக்கல் சிஸ்டம் கிட்ட தான் இருக்கு. இது ரெண்டையும் நீங்க சேர்த்து பயன்படுத்தும் போது உங்களுடைய வின்னிங் ரேட் ரொம்பவே அதிகமாகும். இது ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படுது. மார்க்கெட்ல இருக்கிற 500 பங்குகள்ல எதுல வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தேடி அலையறதுக்கு பதிலா வெறும் 2-3 பங்குகளை மட்டும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுது. இது நேரத்தை மிச்சப்படுத்துறதோட மட்டும் இல்லாம நாம எப்பவுமே சந்தையோட பலத்தோட சேர்ந்து பயணிக்க உதவி செய்யுது. உண்மைதான். நீங்க ஒரு லாகிங் துறையில இருக்கிற பங்கை வாங்கிட்டு எவ்வளவுதான் நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாலும் அந்த பங்கு மேல போறதுக்கு ரொம்பவே சிரமப்படும். ஏன்னா அதோட ஒட்டுமொத்த பணப்புழக்கம் கீழ் நோக்கி இருக்கு. நீரோட்டத்துக்கு எதிரா நீந்த முயல்றது மாதிரி அது. ஆனா ஆர்ஆர்ஜி மூலமா நீங்க நீரோட்டத்தோட திசைய கண்டுபிடிச்சு அதோட சேர்ந்து ஈஸியா நீந்தலாம். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக சந்தையில பெரிய பணம் எங்க சுழலுது, எங்க வலு கூடுது அப்படிங்கறத பின்தொடர்றது தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்களோட பெரிய ரகசியம் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே புரியுது. ரேண்டமா ஏதோ ஒரு பங்கு துரத்துறத விட்டுட்டு ஸ்ட்ரென்த்தை மட்டுமே பின்தொடர ஆர்ஆர்ஜி எப்படி உதவுதுன்னு பார்த்தோம். இந்த அலசல் கண்டிப்பா உங்க நேரத்தை எவ்வளவு மிச்சப்படுத்தும்னு இப்போ நீங்க உணர்ந்திருப்பீங்க. இனி 50 சார்ட்டுகளை தேடி அலைய வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு தெளிவான திசை காட்டி கிடைச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம விடைபெறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க ஆழமா சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். பணப்புழக்கம் அப்படிங்கிறது கோடை குளிர்காலம் மாதிரி இயற்கையா ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு சுழலுதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா சந்தையில திடீர்னு ஒரு எதிர்பாராத உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சி, அதாவது ஒரு குளோபல் எக்கனாமிக் ஷாக் ஏற்பட்டால் இந்த ஆர்ஆர்ஜியோட பருவகால சுழற்சி எவ்வளவு சீக்கிரமா தலைகீழா மாறும். அந்த மாதிரி இருண்ட நேரங்கள்ல இந்த மேப் தன்னை எப்படி மாற்றி அமைச்சுக்கும். அடுத்த முறை நீங்க ஆர்ஆர்ஜியை பார்க்கும்போது இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.